எல்லாம் போய் பார்த்துருக்காங்க போல. சிஎம் சீட்டுக்கு பக்கத்துல ஒரு 4 பவுன்சர் விஜய் கூட சுத்தினே இருப்பாரு பவுன்சர், அவர் இல்லாம இவர் வரமாட்டாரு. அவங்களுக்கு சீட்டு சட்டசபையில ஏற்படுத்தணும். இது எப்படி சட்டத்துல எப்படி தேடுறது அப்படின்றத வழிமுறையில செக் பண்ணிருக்காங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்காங்க, இது மாதிரி பவுன்சர் எல்லாம் பக்கத்துல உட்கார முடியாது விஜய் சார், சிஎம்மோட பிஎஸ்ஓகளே பாத்தீங்கன்னா வெளியில தான் நிக்கணும், சிஎம் பக்கத்துல எல்லாம் நிக்க முடியாது, சோ வாய்ப்பு இல்லைன்னு யாரோ சொல்லிட்டாங்க. உடனே விஜய் சார் பாத்தீங்கன்னா 2வது ஆப்ஷனை யோசிக்கிறாராம். சரி, என்ன எம்எல்ஏவா இருந்தா தானே பக்கத்துல உட்காரணும், நாங்க தான் 120 சீட்டு ஜெயிக்க போறல, ஒரு 2-3 சீட்டை ராஜினாமா பண்ண வச்சுட்டு நான் என் பவுன்சர்களை போட்டு அங்க ஜெயிச்சுக்கிறேன். ரெண்டாவது டிஸ்கஷன் தான் மிகப்பெரிய டிஸ்கஷன். ஏங்க இப்போ ஆக்சஸ் மை இந்தியா சொல்ற மாதிரி விஜயை ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் சிஎம். ஏங்க சட்டசபைக்கு விஜய் தனியா வருவாரா? வரமாட்டாருங்க, கூட பவுன்சர் வரணும்ல, ஒரு 4 சீட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அதை சட்டசபையில நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்எல்ஏஸ்க்குலாம் சீட் இருக்கும், சீஃப் மினிஸ்டருக்குலாம் சீட் இருக்கும், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் பிஎஸ்க்குலாம் மேலதான் சீட் எங்கன்னா போட்டு வச்சிருப்பாங்க. பட் விஜய் உங்களுக்கே நல்லா தெரியும், பக்கத்துல யாரையும் நெருங்க விட மாட்டாரு, அவருக்கு பவுன்சர்ஸ் பக்கத்திலே நிக்கணும். சோ அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் எப்படி எழுப்புறது, சட்டத்துல பேப்பர்ல தேடுறாங்க, சட்ட புக்ல எங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கூட ஒரு 4 பவுன்சர் உட்கார்ற மாதிரி சீட்டு ரெடி பண்ண முடியுமா? இப்ப சட்டசபை